நாம் அதிக நேரம் நின்று கொண்டிருந்தால் அல்லது திடீரென்று ஏதாவது ஒரு பாரத்தை சுமந்தால் நமக்கு இடுப்பு பிடிச்சிக்குது, தசைகள்லாம் வலிக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய மனதில் கூட நாம் ஒருவேளை கர்த்தர் மேல் போட வேண்டிய பாரத்தை நாமே சுமந்து கொண்டிருப்போமானால், அல்லது திடீரென்று சுமக்க முடியாத ஒரு பாரத்தை நம் மனதின் மேல் வைக்கும் பொழுது நம்முடைய மனது சோர்ந்து போகிறது, மனது வேதனைக்குள்ளாக ஆகிறது. இதை நாம் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மருந்து என்னுடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பாரத்தை அவர் மேலே வைக்கணும், அவர் பாரத்தை அவர் நம்ம மேலே சுமந்துக்கணும். 3 காரியங்கள்: அவரிடத்தில் வர வேண்டும், அவர் மேல் நம்முடைய பாரங்களை வைக்க வேண்டும், 3வது அவருடைய அவருடைய நுகத்தை நாம் சுமக்கும் பொழுது நம்முடைய மனதிற்கு இளைப்பாறுதல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனசோர்வுக்கு மருந்து ஆண்டவர்கிட்ட போகணும், மனசோர்வுக்கு மருந்து அவருடைய பிரசத்தில் நம்முடைய பாரத்தை வைக்கணும். நம்முடைய பாரத்தை மறந்து அவருடைய நுகத்தை நாம் சுமக்கும் பொழுது நம்முடைய மனதிற்கு இளைப்பாறுதல். இந்த காரியத்தை செஞ்சு பாருங்களேன், மனதிற்கு இளைப்பாறுதலை நாம் பெறுவோம். God bless you.